நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 363வது திருநாமம் லக்ஷ்மீவதே நமக. கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி திருக்கோவிலின் மூத்த அர்ச்சகர் அலங்கார கலாரத்னா ஸ்ரீ ஊவே சக்கரபாணி பட்டாச்சாரியார் சுவாமியுடன் அடியேன் பேசிக் கொண்டிருந்த போது அவர் ஒரு ரகசியத்தை அடியேனிடம் பகிர்ந்து கொண்டார். அடியேன் முதலில் ஸ்ரீ ஊவே சக்கரபாணி பட்டரிடம், சுவாமி, பொதுவாக ஒரு பக்தன் திருமாலிடம் எப்போது சரணாகதி செய்தாலும் திருமகளின் பரிந்துரை தேவை அல்லவா என்று கேட்டேன். அதற்கு பட்டர், பக்தனுக்காக திருமகள் செய்யும் பரிந்துரையால் தான் திருமால் அவனை ஏற்கிறார் என்பது வைணவத்தின் முக்கிய கோட்பாடுகளில் ஒன்றாயிற்றே. அவ்வாறு பரிந்துரை செய்வதற்காகத்தானே அகலகில்லேன் இறையும் என்று திருமாலை விட்டு பிரியாமல் அவரோடு மகாலட்சுமி எழுந்தருளி உள்ளாள் என்று விடை கூறினார். அடியேன், சுவாமி, படித்தாண்டா பத்தினி என்று அழைக்கப்படும் நம் கோமளவல்லி தாயார் கோவிலை விட்டு வெளியே வரும் வழக்கமே இல்லை. நம் சாரங்கபாணி பெருமாள் கோவிலுக்கு வெளியே புறப்பாடு கண்டருளும் வேளையில் கோமளவல்லி தாயார் அவருடன் வருவதில்லையே. அப்படியானால் சாரங்கபாணி பெருமாள் புறப்பாடு கண்டருளி வரும் வேளையில் ஒரு பக்தன் அப்பெருமாளிடம் சரணாகதி செய்தால் மகாலட்சுமியின் பரிந்துரை அந்த அடியவனுக்கு எப்படி கிடைக்கும் என்று கேட்டேன். அப்போது சக்கரபாணி பட்டர், இதில் ஒரு சூக்ஷமம் உள்ளது. சாரங்கபாணி பெருமாள் எப்போது புறப்பாடு கண்டருளி வந்தாலும் அவரது வலது பக்கத்தில் மகாலட்சுமியின் இடத்தில் சாரங்கபாணியின் திரு தம்பியான சக்கரபாணி பெருமாள் உடன் எழுந்தருளுகிறார் அல்லவா என்று கேட்டார். ஆம் சுவாமி என்று அடியேன் கூறினேன். சக்கரபாணி பெருமாள் ஏன் சாரங்கபாணியின் வலப்புறத்தில் வருகிறார் என்று சிந்தித்துப்பார் என்று கூறினார் பட்டர். அடியேன் சற்றே யோசித்தேன். சாரங்கபாணி பெருமாளின் அருளால் விஷயத்தை புரிந்து கொண்டு, சுவாமி, இப்போது புரிகிறது. கோமளவல்லி தாயாரின் ஸ்தானத்தில் சக்கரபாணி பெருமாள் எழுந்தருளியிருந்து அடியார்களுக்காக பரிந்துரை செய்கிறாரோ என்று கேட்டேன். ஆம், சாரங்கபாணியின் புறப்பாடுகள் தோறும் உடன் வரும் சக்கரபாணி பெருமாள் கோமளவல்லியின் தாயாரின் ஸ்தானத்தில் இருந்து, இதோ பக்தன் வந்திருக்கிறான், இவரை தாங்கள் ஏற்று அருள் புரிய வேண்டும் என்று பெருமாளிடம் பக்தர்களுக்காக பரிந்துரை செய்கிறார் என்றார் பட்டர். இதற்கு ஏதாவது நூல்களில் ஆதாரம் உண்டா என்று அடியேன் கேட்டேன். நூல்களில் ஆதாரம் தேடாதே. பெருமாள் திருமேனியிலேயே ஆதாரம் உள்ளது. மற்ற எல்லா திருத்தலங்களிலும் பெருமாள் சங்கு சக்கரங்களை தன் முகத்திலிருந்து தள்ளி வைத்தபடி எழுந்தருளி இருப்பார். ஆனால் உலகிலேயே கும்பகோணத்தில் மட்டும்தான் சாரங்கபாணி பெருமாள் சங்கு சக்கரங்களை தன் காதோடு உரசும்படி தாங்கி பிடித்திருப்பார். அந்த சக்கரத்தை நன்றாக கவனித்தால் பெருமாளின் காதில் சக்கரம் கிசுகிசு பேசுவது போல் இருக்கும். அதாவது சக்கரபாணி பெருமாள் சாரங்கபாணி பெருமாளின் காதில் பக்தர்களுக்காக பரிந்துரை செய்வதை நமக்கு உணர்த்தும் வகையில் சக்கரத்தை காதுக்கு அருகில் பிடித்திருக்கிறார் பெருமாள் என்று விளக்கினார் பட்டர். அப்போது அடியேன், மகாலட்சுமி திருமாலை விட்டு பிரிவதே இல்லை என்று மறை நூல்கள் கூறுகின்றன. திருமால் ராமனாக வந்தால் அவள் சீதையாக வருகிறாள். திருமால் கண்ணனாக வந்தால் அவள் ருக்மிணியாக வருகிறாள். திருமால் மீனாக அவதரித்தால் கூட அருகில் ஒரு பெண் மீனாக திருமகளும் வருவாள் என்று பெரியோர்கள் சொல்ல கேட்டிருக்கின்றேன். அந்த அவதார நிலை மட்டுமன்றி அர்ச்சை நிலையில் கோவில்களில் எழுந்தருளி இருக்கும் காலத்தில் கூட ஏதோ ஒரு வடிவில் மகாலட்சுமி திருமாலுடன் இணைந்தே இருக்கிறாளே என்று சொல்லி வியந்து பட்டருக்கு நன்றி தெரிவித்து விட்டு வீடு திரும்பினேன். இப்படி எந்நாளும் மகாலட்சுமியோடு எப்போதும் இணைந்தே இருப்பதால் திருமால் லக்ஷ்மிவான் என்று அழைக்கப்படுகிறார். லக்ஷ்மிவான் என்றால் லக்ஷ்மியை விட்டு பிரியாதவர் என்று பொருள். அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 363வது திருநாமம். லக்ஷ்மீவதே நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களின்
மன வாழ்க்கை சிறப்பாக விளங்கும்படி திருமாலும் திருமகளும் அருள் புரிவார்கள். நாராயண நாராயண.